புத்தரிடம் ஒரு இளைஞன், குருவே, என் பழக்கங்களால் நான் மிகவும் தொந்தரவுக்கு ஆளாகியுள்ளேன். நான் நிறைய சாதிக்க விரும்புகிறேன், ஆனால் எதையும் செய்ய முடியவில்லை. வெற்றியின் சிகரங்களை தொட விரும்புகிறேன், ஆனால் என் பழக்கங்களால் கட்டுப்பட்டிருக்கிறேன். உண்மையில் வெற்றி பெற எனக்கு என்னென்ன குணங்கள் தேவையென்று கூட எனக்கு தெரியவில்லை. அந்த குணங்களைப் பற்றி தெரிந்து கொள்ளவே உங்களிடம் வந்துள்ளேன். தயவு செய்து எனக்கு வழிகாட்டுங்கள் என்று கேட்டான். அதற்கு புத்தர், நாம் கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி விடுவது போலவே நல்ல பழக்கங்களையும் நாம் பின்பற்றுவோமானால் அந்த நல்ல பழக்கங்களுக்கும் அடிமையாகி விடுவோம். நம்புங்கள், நல்ல பழக்கங்கள் பலவற்றை அடைய உதவும். இன்று நான் உங்களுக்கு வாழ்க்கையில் 15 வெற்றிகரமான பழக்கங்களை பற்றி சொல்வேன். அவை உங்களை வெற்றிகரமானவராகவும் தனித்துவமானவராகவும் மாற்றும். நீங்கள் விரும்பிய வெற்றியை அடைந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்களோ அதை மிக எளிதாக பெறலாம். நான் சொல்வதை வெறுமனே கேட்டுவிட்டு செல்லாதீர்கள். இந்த 15 வெற்றிகரமான பழக்கங்களையும் உங்கள் மனதில் நன்றாக பதிய வைத்து படிப்படியாக உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிக்க தொடங்குங்கள். ஏனெனில் இந்த பழக்கங்கள் உங்களுக்கு வெற்றியை மட்டுமல்ல, உங்களை பார்த்து நானும் இவரைப் போலவே ஆக வேண்டும் என்று மக்கள் சொல்லும் ஒரு மனிதனாகவும் உங்களை மாற்றும். நண்பர்களே, இந்த 15 வெற்றிகரமான பழக்கங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன் நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வாருங்கள், 15 வெற்றிகரமான பழக்கங்களை பற்றி பார்ப்போம். 1. அதிகாலையில் எழுந்திருக்கும் பழக்கம். அதிகாலையில் எழுந்திருக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். உலகில் வெற்றிகரமான மற்றும் சிறந்த பழக்கங்களில் ஒன்று அதிகாலையில் எழுந்திருப்பது. ஒவ்வொரு வெற்றியாளரும் இதை பின்பற்றுகிறார்கள். நீங்கள் காலையில் உங்கள் நாளை சிறப்பாக மாற்ற வேலை செய்ய தொடங்கினால் நாள் முழுவதும் உங்களால் செய்ய முடியாத சவால் எதுவும் இருக்காது என்று நம்புங்கள். நீங்கள் காலையில் எழுவது உங்களுக்குள் எவ்வளவு மன உறுதி இருக்கிறது, உங்கள் லட்சியங்களை அடைவது உங்களுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை காட்டுகிறது. அதிகாலையில் எழுந்திருப்பதன் பொருள் அதிக நேரம், அதிக ஆற்றல், அதிக முயற்சி. இது உங்களுக்கு வாழ்க்கையில் எப்போதும் மற்றவர்களை விட அதிகமாகவே தரும். காலையில் தாமதமாக எழுந்திருக்கும் பழக்கத்தால் நீங்கள் சிரமப்பட்டால் ஒவ்வொரு நாளும் 5 நிமிடங்கள் முன்னதாக எழுந்திருக்க ஒரு விதியை உருவாக்குங்கள். சில நாட்களில் நீங்கள் அதிகாலையில் எழுந்திருக்க தொடங்கி விடுவீர்கள். 2. உங்கள் லட்சியத்திற்காக தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருங்கள். 15 வெற்றிகரமான பழக்கங்களின் பட்டியலில் 2வது பழக்கம், உங்கள் லட்சியத்திற்காக எப்போதும் புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டே இருங்கள். தங்கள் துறையில் வெற்றி பெற்ற அனைவரிடமும் காணப்படும் ஒரு பழக்கம் இது. உங்கள் வேலை பற்றி எப்போதும் ஏதாவது கற்றுக்கொண்டே இருங்கள். வாழ்க்கையில் நாம் எவ்வளவு கற்றுக்கொள்கிறோமோ அது வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் நமக்கு நிச்சயம் கை கொடுக்கும். வெற்றிகரமானவர்கள் தங்கள் கனவுகளை அடைய பலவிதமான பரிசோதனைகளை செய்கிறார்கள். தங்கள் கனவுகள் தொடர்பான ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். அது தங்கள் கனவுகளை அடைவதற்கான பாதையை இன்னும் எளிதாக்கும். உலகில் அறிவுக்கு பஞ்சமில்லை. ஆனால் நீங்கள் எந்த துறையில் உங்கள் லட்சியத்தை அடைய விரும்புகிறீர்களோ அதனுடன் தொடர்புடைய அறிவை பெறுவதற்கு எப்போதும் ஆர்வமாக இருங்கள். நீங்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு பயன் தரும் ஒன்றை கூட நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இதற்கு நீங்கள் எப்போதும் ஒரு குழந்தையைப் போல கற்றுக்கொள்ள வேண்டும். 3. அதிகமாக கேளுங்கள், குறைவாக பேசுங்கள். நமக்கு 2 காதுகளும் ஒரு வாயும் உள்ளன. நாம் அதிகம் கேட்கவும் குறைவாக பேசவுமே இதுதான் காரணம். கேட்பவர்கள் ஒருபோதும் இழப்பை சந்திப்பதில்லை. கேட்பவர் எப்போதும் எதையாவது கற்றுக்கொள்வார். குறைவாக பேசுவது என்பது குறைந்த ஆற்றல் விரயம், மக்களிடம் அதிகம் சண்டையிடாமல் இருப்பது, யாருடைய முன்னும் லேசாக தெரியாமல் இருப்பது, தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது. குறைவாக பேசி அதிகம் கேட்பவர்கள் பெரும் லாபத்தில் இருப்பார்கள். குறைவாக பேசுபவர்களுக்கு ஆழமாக சிந்திக்கும் திறன் அதிகம். ஒரு நபர் குறைவாக பேசும்போது அவர் தனது உள்மனதுடன் இணைந்திருப்பார். அவருடைய உள் எண்ணங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. அவை எந்த இலக்கையும் தங்கள் காலடியில் கொண்டு வர நிர்பந்திக்க முடியும். 4. ஏற்றுக்கொள்ள மறுக்கவும் இல்லை சொல்லவும் கற்றுக்கொள்ளுங்கள். வெற்றியின் பட்டியலில் 4வது பழக்கம் ஏற்றுக்கொள்ள மறுக்கவும் இல்லை சொல்லவும் கற்றுக்கொள்வது. நீங்கள் மற்றவர்களின் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆம் ஆம் என்று சொல்லும் ஒரு பொம்மை அல்ல. நீங்கள் ஒரு தனித்துவமான நபர். உங்களுக்கு தனிப்பட்ட கனவுகள் உள்ளன, எனவே உங்கள் கொள்கைகளும் வேறுபட்டதாக இருக்கும். உங்கள் இலக்கு வேறுபட்டது, எனவே உங்கள் பாதையும் வேறுபட்டதாக இருக்கும்.
உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் மற்றவர்களுக்கு வேலை செய்யும் ஒரு வழி உங்களுக்கு வேலை செய்ய வேண்டும் என்பதில் இல்லை. நீங்கள் மற்றவர்களின் முறையை பயன்படுத்தினால் மற்றவர்களைப் போலவே ஆகிவிடுவீர்கள். நீங்கள் இந்த உலகில் மிகவும் தனித்துவமான மகர். உங்களைப் போல வேறு யாரும் இல்லை. அதனால்தான் உங்களுக்கு உடன்பட மறுக்கும் முழு உரிமை உள்ளது. உங்கள் கருத்தை முன்வைக்கும் முழு உரிமை உள்ளது. மேலும் உங்கள் கனவுகளுக்கும் இலக்குகளுக்கும் சரியாக இல்லாத எவ்வொரு காரியத்திற்கும் எவ்வொரு பேச்சுக்கும் இல்லை என்று சொல்லும் உரிமை உள்ளது. நண்பர்களுடன் வெளியே செல்ல உங்களுக்கு விருப்பமில்லை என்றால் அவர்களுக்கு இல்லை சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு விவசாயியாக இல்லாமல் ஒரு வியாபாரியாக ஆக விரும்புகிறீர்கள் என்றால் உங்கள் குடும்பத்தினரிடம் நான் ஒரு விவசாயியாக இல்லாமல் ஒரு வியாபாரியாக ஆக விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள். கட்டாயம் அதிக நாட்கள் நீடிக்காது. எதையும் சாதிக்க உதவாது. தேவைப்படும் இடங்களில் இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இல்லை என்று சொல்வதன் மூலம் நீங்கள் சிறிது காலத்திற்கு மற்றவர்களின் பார்வையில் கெட்டவராக தெரியலாம். ஆனால் உங்கள் சொந்த பார்வையிலும் எதிர்காலத்திலும் ஒருபோதும் தவறாக இருக்க மாட்டீர்கள். பெரும்பாலான மக்கள் வாழ்க்கையில் மக்கள் என்ன சொல்வார்கள் என்ற பயத்தால் எதையும் செய்வதில்லை. தோல்வியுற்றால் மக்கள் என்னை பார்த்து சிரிப்பார்கள். உண்மையில் பெரும்பாலான மக்கள் தங்கள் வாழ்க்கையை தங்களுக்காக வாழாமல் மற்றவர்களுக்காக வாழ்கிறார்கள். மற்றவர்களின் கருத்துகளின்படி வாழ்கிறார்கள். மேலும் வாழ்நாள் முழுவதும் வருத்தப்படுகிறார்கள். 5. சரியாக இடரெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். துறவி கூறினார் 15 வெற்றிகரமான பழக்கங்களின் பட்டியலில் 5வது பழக்கம் சரியாக இடரெடுக்க கற்றுக்கொள்வது. வாழ்க்கையில் மிகப்பெரிய இடர் எந்த இடரும் எடுக்காமல் இருப்பதுதான். நீங்கள் சரியான விஷயங்களில் இடரெடுக்கவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கையை ஆபத்தில் ஆழ்த்துகிறீர்கள். நீங்கள் இப்போது இருக்கும் இடத்திலேயே சிக்கித் தவிக்க அல்லது வாழ்க்கையை அழிக்க இடரெடுக்கிறீர்கள். சரியான விஷயங்களுக்கு இடரெடுக்க மனதிலிருந்து பயத்தை நீக்குங்கள். ஆனால் உங்கள் நோக்கம் பாதுகாப்பாக இருந்து மரணத்தின் வாயிலை அறைவதல்ல. மாறாக ஒரு வீரடை போல ஒவ்வொரு சவாலையும் தூக்கி எறிந்து இடரெடுத்து வெற்றியின் மகுடத்தை அணிந்து மரணத்தின் வாயிலை அடைவதாகும். சரியான விஷயங்களுக்காக இடரெடுக்க வேண்டும். அதனால்தான் இடரெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். இடரெடுத்ததற்காக நீங்கள் ஒருபோதும் வருத்தப்பட மாட்டீர்கள். ஆனால் சரியான இடர் எடுக்கவில்லை என்றால் இறுதி நேரத்தில் இடர் எடுக்காததற்காக நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய வருத்தம் இருக்கும். 6. உங்களை புரிந்து கொண்டு நேரம் ஒதுக்குங்கள். 15 வெற்றிகரமான பழக்கங்களின் பட்டியலில் 6வது பழக்கம் அடுத்த 60 வருடம் உங்களுடன் இருக்கப் போகும் அந்த நபரை புரிந்து கொள்ள முயற்சிப்பது. அந்த நபர் நீங்கள்தான். உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்குகிறீர்கள்? உங்கள் கடந்த கால தவறுகளிலிருந்து எவ்வளவு கற்றுக்கொள்கிறீர்கள்? உங்கள் நிகழ்காலத்தை மேம்படுத்த என்ன செய்கிறீர்கள்? உங்கள் எதிர்காலத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? நான் எங்கிருந்து வந்தேன்? நான் இப்போது எங்கிருக்கிறேன்? நான் எங்கு செல்ல வேண்டும்? உங்கள் மிகப்பெரிய தேவை மற்றும் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய சவால் என்ன? உங்களை விட வேறு யாரும் உங்களை நன்றாக புரிந்து கொள்ள முடியாது. ஒருவேளை யாராவது புரிந்து கொண்டாலும் இப்போது உங்களுக்குள் என்ன உணர்வுகள் ஓடுகின்றன என்பதை உங்களை தவிர வேறு யாரும் உணர முடியாது. தினமும் 10 நிமிடங்கள் உங்களுக்கு ஒதுக்குங்கள். இந்த 10 நிமிடங்களில் உங்களோடு யாரும் இருக்கக்கூடாது. புத்தகங்கள் இல்லை, வேலை இல்லை. நீங்கள் மட்டுமே இருக்க வேண்டும். உங்கள் எண்ணங்கள் மட்டுமே இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் நீங்கள் தனியாக இருந்து உங்களோடு பேசுங்கள். உங்களை உள்ளே இருந்து அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் முயற்சி செய்யுங்கள். 7. முடிவெடுக்க கற்றுக்கொண்டு உடனடியாக செயல்படத் தொடங்குங்கள். இன்று வரை எத்தனை வேலைகளை நீங்கள் தள்ளி போட்டுள்ளீர்கள்? இன்று உங்களுக்கு மிகவும் அவசியமான எத்தனை முடிவுகள் உள்ளன, ஆனால் நீங்கள் முடிவெடுக்கவே விரும்புவதில்லை? அவற்றை ஒத்திவைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். பெரும்பாலான மக்களால் முடிவெடுக்க முடிவதில்லை. இந்த வேலையை செய்ய வேண்டுமா இல்லையா? இந்த உறவில் இருக்க வேண்டுமா இல்லையா? வியாபாரம் செய்ய வேண்டுமா? வேலை செய்ய வேண்டுமா? மக்கள் முடிவெடுக்க முடியாமல் குழப்பத்தில் இருக்கிறார்கள். முடிவெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். எந்த முடிவும் எடுக்காமல் இருப்பதை விட ஒரு முடிவை எடுத்து அதை சரி என்று நிரூபிக்க முயற்சிப்பது நல்லது. ஒரு முறை முடிவெடுத்த பிறகு உடனடியாக வேலையில் இறங்குங்கள். உலகில் உள்ள வெற்றிகரமான மனிதர்கள் அனைவரின் முடிவெடுப்பதற்கும் அதை செயல்படுத்துவதற்கும் இடையிலான நேரம் கிட்டத்தட்ட 0 இருக்கும். காலை 8 மணிக்கு ஒரு முடிவை எடுத்தீர்கள், ஒரு வேலைக்கான திட்டத்தை உருவாக்கினீர்கள் என்றால் 8:01 மணிக்கு நீங்கள் அந்த முடிவுக்கு இணங்க செயல்பட வேண்டும். 8. நேரத்தின் மதிப்பை அறிய கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையை மாற்றும் 15 வெற்றிகரமான பழக்கங்களில் 8வது பழக்கம் நேரத்தின் மதிப்பை அறிய கற்றுக்கொள்வது. நேரம் என்பது தொடர்ந்து குறைந்து கொண்டே இருக்கும் ஒரே விஷயம். அதுவும் ஒரே சீரான வேகத்தில். அதன் குறைபாட்டின் வேகம் ஒருபோதும் குறையாது. நேரம் எந்த ஒரு விஷயத்தையோ அல்லது நிகழ்வையோ பாவிக்காது. நேரம் என்பது உங்களால் மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் அதன் பின்னால் ஓடவோ அல்லது அதை கடந்து செல்லவோ முடியாது. இன்று உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நீங்கள் அதை எதிர்கொள்ள வேண்டும். நேரத்துடன் பயணிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு எது அவசியமோ அதை செய்து முன்னேறி செல்லுங்கள். ஏனென்றால் நேரத்தின் போக்கில் நீங்கள் ஒருமுறை பின்தங்கிவிட்டால் எவ்வளவு வேகமாக ஓடினாலும் அது முன்பு இருந்ததைப் போல ஒருபோதும் இருக்காது. தூங்குபவர் நிச்சயமாக ஏதோ ஒன்றை இழக்கிறார். விழித்திருப்பவர் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறார். நாம் பிறக்கும் நொடியிலிருந்து நம் நேரத்தின் தலைகீழ் எண்ணிக்கை தொடங்குகிறது. எனவே நேரத்தை வீணாக்காதீர்கள். அதன் மதிப்பை உணர்ந்து உங்களை அறிந்து கொள்வதில் ஈடுபடுங்கள். 9. தேவையற்ற தொந்தரவுகளை புறக்கணிக்க கற்றுக்கொள்ளுங்கள்.
15 வெற்றிகரமான பழக்கங்களின் பட்டியலில் 9வது பழக்கம் தேவையற்ற தொந்தரவுகளை புறக்கணிக்க கற்றுக்கொள்வது. நம்மிடம் குறைவான நேரம் உள்ளது மற்றும் ஒரு குறிப்பிட்ட அளவு ஆற்றல் உள்ளது. நாம் அதை அனைத்து வகையான சிறிய விஷயங்கள் மற்றும் அர்த்தமற்ற வேலைகளில் தொடர்ந்து ஈடுபடுத்தினால் நம் ஆற்றல் குறைந்துவிடும். நாம் அதை ஒருபோதும் நம் இலக்கை நோக்கி குவித்து வைக்க முடியாது, மேலும் இலக்கை அடைவதில் தவறிவிடுவோம். பெரும்பாலான மக்களின் தவறும் இதுதான். அவர்கள் எவ்வொரு விஷயத்திலும் எவ்வொரு வேலையிலும் தங்களை ஈடுபடுத்த முயற்சிக்கிறார்கள். இதனால் அவர்களின் ஆற்றல் குறைகிறது, மேலும் அவர்கள் எந்த முக்கியமான காரியத்தையும் செய்ய முடிவதில்லை. அதனால்தான் தேவையற்ற வேலைகளை குறைந்த நேரத்தில் செய்ய ஆட்கால் செய்யுங்கள். மற்றவர்கள் செய்யக்கூடிய வேலைகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். உங்கள் நேரத்தை உங்கள் முக்கியமான வேலைகளில் மட்டுமே ஈடுபடுத்துங்கள். 10. வாழ்க்கையிலிருந்து எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களை நீக்கி நேர்மறை எண்ணம் கொண்டவர்களுடன் வாழத் தொடங்குங்கள். ஒரு எதிர்மறை நபர் நம் ஆற்றலை உறிஞ்சி நம் சிந்தனையையும் எதிர்மறையாக்குகிறார். எனவே அத்தகையவர்களிடமிருந்து விலகியிருக்க முயற்சி செய்யுங்கள். உண்மையில் எந்த ஒரு நபரும் தன்னை சுற்றியுள்ள 5 பேரின் சராசரியே. அதாவது நம்மை சுற்றியுள்ள 5 நபர்களுடன் நாம் அதிக நேரம் செலவிடுகிறோம். எப்படியாவது நாம் அவர்களைப் போலவே ஆகிவிடுகிறோம். அவர்களின் பழக்க வழக்கங்களை பின்பற்றத் தொடங்குகிறோம். கூட்டுறவு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. உங்களோடு இருப்பவர்களுக்கு எல்லாவற்றிலும் குறைபாடுகள் தெரிந்தால் உடனடியாக அவர்களை விட்டு விலகிவிடுங்கள். ஏனென்றால் அவர்கள் வெயிலில் குளிரையும் குளிரில் மழையையும் விரும்புபவர்கள். அத்தகையவர்கள் எங்கும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. 11. உங்கள் இலக்குகளையும் திட்டங்களையும் எழுதுங்கள். உங்கள் திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை நன்றாக எழுதுங்கள். இப்படி செய்வதால் அவை நம் மனதில் ஆழமாக பதிகின்றன. அத்துடன் நீங்கள் அடைய விரும்பும் அனைத்து விஷயங்களையும், நீங்கள் பின்பற்ற விரும்பும் பழக்க வழக்கங்களையும் எழுதுங்கள். நீங்கள் செய்ய விரும்பாத விஷயங்களை கூட எழுதலாம். இப்படி செய்வதன் மூலம் நம் மனம் சுதந்திரமாக புதிய எண்ணங்களைப் பற்றி சிந்திக்க முடியும். 12. ஆரோக்கியமாக இருங்கள் மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடியுங்கள். குறைவாக சாப்பிடுங்கள் மற்றும் அதிகமாக சேமியுங்கள். ஒவ்வொரு நாளும் காலையில் பிராணாயாமம், உடற்பயிற்சி மற்றும் தியானம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருப்பதோடு உங்களை அழகாகவும் உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கவும் செய்யும். ஒரு ஆரோக்கியமான மனமும் ஆரோக்கியமான உடலும் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் மிக வேகமாக முன்னேற முடியும், மேலும் உங்கள் இலக்கை அடைய முடியும். முதல் சுகம் நோயற்ற வாழ்வி என்பது உண்மை. இதை நாம் கடுமையாக நோய்வாய்ப்படும் போதுதான் உணர்கிறோம். 13. எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள் மற்றும் புன்னகைத்துக் கொண்டே இருங்கள். அழும் நபருடன் யாரும் நட்பு கொள்ள விரும்புவதில்லை. அவருடன் நேரம் செலவிடவும் விரும்புவதில்லை. ஏனென்றால் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் அவரவர் துக்கங்களும் துன்பங்களும் உள்ளன. பிறகு ஏன் யாரும் தங்கள் வாழ்க்கையில் தேவையற்ற துக்கங்களையும் துன்பங்களையும் சேர்க்க விரும்புவார்கள்? அதனால்தான் புன்னகைத்துக் கொண்டே இருங்கள். நீங்கள் புன்னகைத்தால் மற்றவர்களுக்கு நீங்கள் ஒரு நம்பிக்கையின் ஒளிக்கீற்றாக தெரிவீர்கள். ஒருவேளை உங்கள் புன்னகையால் வேறு யாராவது தங்கள் கஷ்டங்களை மறந்துவிடலாம். இதன் பொருள் நீங்கள் எப்போதும் சிரித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதல்ல. புன்னகைப்பது என்பது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலி என்று நினைக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லை. ஒருவேளை ஏதேனும் குறை இருந்தால் நீங்கள் அதை சரி செய்ய முடியும் என்பது இதன் பொருள். 14. உங்கள் வருமானத்தை விட குறைவாக செலவு செய்யுங்கள். எப்போதும் உங்கள் வருமானத்தை விட குறைவாக செலவு செய்யுங்கள் மற்றும் ஆபத்தான காலங்களுக்காக சேமித்து வையுங்கள். பெரும்பாலான மக்கள் ஆடம்பரம் காரணமாக தங்கள் வருமானத்தை விட அதிகமாக செலவு செய்து பின்னர் வாழ்நாள் முழுவதும் வருந்துகிறார்கள். எனவே உங்கள் வருமானத்தை சரியான வழியில் அதிகரிக்க முயற்சி செய்யுங்கள். வருமானத்தை விட குறைவாக செலவு செய்யுங்கள். எதிர்காலத்திற்காக சிலவற்றை சேமித்து வையுங்கள். 15. மற்றவர்களுக்கு உதவுங்கள். ஒரு பொறுப்புள்ள நபர் பல வேலைகளை மேற்கொள்கிறார். அதோடு அவர் மற்றவர்களுக்கும் உதவுகிறார். மற்றவர்களின் துக்கங்களை குறைக்க முயற்சி செய்யுங்கள். மக்களின் முகத்தில் புன்னகையை கொண்டு வர முயற்சி செய்யுங்கள். ஒரு வெற்றிகரமான நபர் தன்னை மட்டுமல்லாமல் தன் நாட்டையும் சமூகத்தையும் மேம்படுத்தும் போதே முழுமையாக வெற்றியாளர் என்று அழைக்கப்படுகிறார். அதனால்தான் மக்களுக்கு உதவுங்கள், நல்ல காரியங்களை செய்யுங்கள் மற்றும் சமூகத்தில் ஒரு நல்ல முன்மாதிரியை உருவாக்க முயற்சி செய்யுங்கள். புத்த துறவி மேலும் கூறுகையில், இந்த பழக்கங்களை ஏற்றுக்கொள்வதன் மூலம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். துன்பத்தில் இருந்த அந்த இளைஞன் தனது கேள்விக்கான பதிலை பெற்றுவிட்டான். அவன் புத்த துறவிக்கு நன்றி சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். நண்பர்களே, இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் நிறைய கற்றுக்கொண்டீர்கள் என்று நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது என்பதை கருத்து பெட்டியில் கருத்து தெரிவிப்பதன் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மேலும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் இந்த வீடியோவிலிருந்து சிலவற்றை கற்றுக்கொள்ளலாம். நன்றி. நமோ புத்தா.